கடவுள் நமக்கு அளித்த கொடை. அந்த மூலிகைகளை கொண்டு நம் நோய்களை எவ்வாறு தவிர்க்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடையிலே வா நிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் பொடுதலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். நீர் நிறைந்திருக்கக்கூடிய வாய்க்கால்களில் அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு நீர் வகை தாவரம்னு இந்த பொடுதலையை சொல்லலாம். ரொம்ப அழகான கூர்மையான இலைகளையும் வெண்மை நிறமான பூக்களையும் அதற்கு நடுவில் பார்த்திங்கன்னா கருமை நிறமான மகரந்தத்தையும் கொண்டிருக்கக்கூடிய தாவரம் இந்த பொடுதலை. இந்த பொடுதலையுடைய பெயரை கேட்கும்போதே நமக்கு நல்லா புரியுது இல்லையா? பொடுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த பொடுதலை தான். பொடுதலையுடைய முழு தாவரத்தையும் எடுத்து அரைத்து வாரம் ஒரு முறை தலை முழுகுகின்ற ஒரு பழக்கத்தை வைத்து கொண்டால் இன்றைக்கு நம்ம உபயோகப்படுத்தி கொண்டு இருக்கின்ற எந்த வகையான ஆன்டிடான்ட்ரஃப்னு சொல்லக்கூடிய ஷாம்புகளும் நமக்கு அவசியமே கிடையாது. இன்றைக்கு மாடர்ன் வேர்ல்டில் பார்த்திங்கன்னா தலைமுடியை காப்பாற்றுவதற்காக உயிருக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வேதியியல் பொருட்களை பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் மிக அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் குழந்தைகளாகட்டும் வயதானவர்களாகட்டும் யாராக இருந்தாலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு நம்ம உபயோகப்படுத்துகின்ற பெரும்பாலான தலை ஷாம்புகளில் பார்த்திங்கன்னா செலினியம் சல்ஃபேட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு வேதியியல் பொருள் இருக்குது. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆர்சனிக் வகையான ஒரு விஷத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள். இந்த வேதிப்பொருளை நம்ம அதிகமாக உபயோகப்படுத்த ஆரம்பிக்கும் போது சிறிது சிறிதாக தலை வழுக்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தலைமுடியுடைய திக்னஸ்ன்னு சொல்லக்கூடிய திடம் குறைப்பதற்கும் அதைவிட முக்கியமாக கண்கள் சம்பந்தப்பட்ட கோளாறுகளை உருவாக்குவதற்கும் இது காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கு உலகறிந்த உண்மை. ஆனால் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா அதை யாரும் பெரிதாக பார்ப்பது கிடையாது. அந்த மாதிரி உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஷாம்புகளை உபயோகப்படுத்துவதை விட இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய பொடுதலையை எடுத்து நன்றாக அரைத்து வாரம் ஒரு முறை தலை முழுவதும் ஒரு ஹெட் பேக் பண்ணுறது போல் போட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நன்றாக குளிக்க வேண்டும். இதை ஒரு பழக்கமாக ஒரு 6 மாதம் செய்து பார்த்தாலே தலைமுடி வளருவதில் இருக்கின்ற மாற்றங்களையும் தலைமுடி கொட்டுவதில் இருக்கின்ற மாற்றங்களையும் அதைவிட முக்கியமாக பொடுகு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இருக்கக்கூடிய மாற்றங்களையும் நாம் நன்றாக காணலாம். பொடுதலை வெறும் தலைமுடிக்கான மருந்துகள் மட்டுமல்ல, பொடுதலை நுரையீரல் பிரச்சனைக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லுவோம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மாதத்திற்கு ஒரு முறையேனும் மார்சளி கட்டுகின்ற ஒரு பிரச்சனை இருப்பதை நம்ம பார்க்கலாம். ஆசிரியர்கள், காவல்துறையில் இருப்பவர்கள், அதிகமாக தூசுகளுக்கு வேலை செய்பவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாதத்திற்கு ஒரு முறை மார்சளி கட்டி மஞ்சள் நிறமான சளி ஏற்படும். அப்போ போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறைய சாப்பிடும்போது அது குறையும், திருப்பியும் அடுத்த மாதம் ஏற்படும். இந்த மாதிரி அதிகமான தூசு இருக்கக்கூடிய பகுதிகளில் வேலை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவங்கெல்லாம் அந்த பிரச்சனையை தடுப்பதற்கு என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா இந்த பொடுதலையுடைய தாவரத்தை நன்றாக அரைத்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு 20 மில்லி எடுத்து அதில் தேன் ஒரு 5 மில்லி கலந்து அதை காலை ஒருவேளை உணவுக்கு முன்பு சாப்பிட வேண்டும். இதை ஒரு பழக்கமாக வைத்து கொள்ளும்போது பார்த்திங்கன்னா நுரையீரல் சம்பந்தப்பட்ட குறிப்பாக அடிக்கடி நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுகின்ற பிரச்சனையிலிருந்து மிகச் சுலபமாக வெளிவருவதை நாம் உணர முடியும். குறிப்பாக குழந்தைகள் 5 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு 2 மில்லி அளவுக்கு பொடுதலை சாறு 2 மில்லி அளவுக்கு தேன் கலந்து தினசரி ஒரு முறை கொடுத்து வந்தாலே அந்த குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக மேம்படுவதை நாம் பார்க்க முடியும். இரண்டாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கு நிறைய ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. குறிப்பாக பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 18 to 40 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கு, ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா 45 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கு குறிப்பாக அதிக சர்க்கரை இருக்கக்கூடிய அதிக கொழுப்பு இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை இருக்கும். சிறுநீர் கழிப்பதற்கு முன்போ அல்லது பின்பையோ பார்த்திங்கன்னா வெண்மை நிறமான திரவம் ஆண்குடியிலிருந்து வழிவதை பார்க்க முடியும். அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு பொடுதலை ஒரு மிகச்சிறந்த மருந்து. பொடுதலையை நன்றாக அரைத்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கல்கத்தை ஒரு கொட்டைப்பாக்களவு எடுத்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புன்னு சாப்பிடும்போது எவ்வளவு நாள்பட்ட வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறாக இருந்தாலும்
எவ்வளவு நாள்பட்ட உடல் பலவீனம் சம்பந்தப்பட்ட கோளாறாக இருந்தாலும் அவை குறைவதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு நிறைய நீரிழிவு நோய் இருக்கக்கூடிய ஆண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அவர்களுக்கு இயற்கையான முறையிலேயே பார்த்திங்கன்னா எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லக்கூடிய உடலுறவு கொள்ள முடியாத ஒரு பிரச்சனை இருக்கும். அதற்காக அவர்கள் சாப்பிடக்கூடிய மருந்துகள் அவர்களுடைய இதய பாதிப்பை ஏற்படுத்துகிறது, சிறுநீரக பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஆனால் அதையும் மீறி அவர்கள் அதை உபயோகப்படுத்தும் போது நாளடைவில் பார்த்திங்கன்னா அவர்களுடைய எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் பிரச்சனை நிரந்தரமான பிரச்சனையாக மாறிவிடுகிறது. அந்த மாதிரிலாம் தொந்தரவு இல்லாமல் இந்த பொடுதலையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கல்கத்தை சாப்பிடும்போது சர்க்கரை நோய் குறைவதை உணர முடியும், உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு கொலஸ்ட்ரால் அளவு மாறுபடுவதை உணர முடியும். அனைத்திற்கும் மேலாக வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் மற்றும் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் மாறுபடுவதை நாம் பார்க்க முடியும். அதே போல் பொடுதலையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா மூல நோய்க்கும் பௌத்திரம் சொல்லக்கூடிய ஃபெஸ்டுலா நோய்க்கும் ஒரு மிகச்சிறந்த மருந்து என்றால் மிகையாகாது. இன்றைக்கு நிறைய கிராமங்களில் பார்த்திங்கன்னா நகரங்களில் நம்ம சின்ன சின்ன துண்டு பேப்பரில் பார்த்துருப்போம், மூல நோய்க்கு மருந்து, பௌத்திரம் நோய்க்கு 30 நாளில் தீர்வளிக்கக்கூடிய மருந்துன்னு கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய மருந்துகள் பார்த்திங்கன்னா எல்லாமே பொடுதலையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சாம்பலை தான் அவங்க மருந்தாக கொடுப்பாங்க. பொடுதலை எவ்வளவு வீரியமான ஒரு மருந்து அப்படின்னு சொன்னோன்னா, இந்த பௌத்திரம் சொல்லக்கூடிய ஃபிஸ்டுலா நோயுடைய குணம் என்னென்னா, ஒரு இடத்தில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஒரு புண் உள்ளுக்குள்ளேயே, உடலுடைய வெளிப்புறத்தில் தெரியாது, உள்ளுக்குள்ளேயே சிலந்தி வலையை போல பல இடங்களில் பரவும். அந்த இடத்திலிருந்து சீழ் மோஷன் மூலமாகவோ அல்லது அதன் பிறகு வெளிப்புற கட்டியாகவோ ஏற்பட்டு வெடித்து வெளிவருகின்ற ஒரு நோய் தான் இந்த பௌத்திரம் சொல்லக்கூடிய ஃபிஸ்டுலா நோய். இந்த நோயை குணப்படுத்துகின்ற சக்தி இந்த பொடுதலைக்கு உண்டு. பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பொடுதலையை நன்றாக எடுத்து முழு தாவரத்தையும் அரைத்து ஒரு சிறு சிறு வில்லைகளாக ஒரு விராட்டி தட்டுவது போல தட்டி நன்றாக வெயிலில் உலர வைத்து விடுவார்கள். அதன் பிறகு 2 மண்பானை எடுத்து அதற்குள் இந்த விராட்டி தட்டக்கூடிய பகுதிகளை வைத்து மூடி குக்குடப்புடம் அப்படின்னு சொல்லுவாங்க, கோழி அளவு இருக்கக்கூடிய விரட்டிகளை வைத்து அதை சாம்பலாக்குவார்கள். அந்த சாம்பலை 500 மில்லிகிராம் அளவுக்கு சிறிதளவு பசு நெய்யில் கலந்து காலை ஒரு முறை இரவு ஒரு முறை சாப்பிடும்போது எவ்வளவு நாள்பட்ட ஈவன் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு கூட தீராமல் இருக்கக்கூடிய பௌத்திர நோய் வேகமாக தீர்ந்து போவதை நாம் பார்க்க முடியும். எனவே நேயர்களே, பொடுதலையை பொறுத்தவரையிலும் ஏதோ தலைமுடி பொடுகுக்கு உள்ள ஒரு விஷயம் மட்டுமல்ல, நுரையீரலில் ஏற்படுகின்ற பாதிப்புகளுக்கும் குடல் புண்களை ஆற்றுவதற்கும் அதைவிட முக்கியமாக மூலம் பௌத்திரம் சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்துவதற்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை எவ்வாறு வழங்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடையிலே வானவிச்சு அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சாலையில் ஒரு விபத்து நடக்கிறது. யாரோ ஒரு மனிதர் அடிபட்டு இரத்த வெள்ளத்தில் கிடக்கிறார். அந்த இடத்தை நூற்றுக்கணக்கான வாகனங்கள் கடந்து செல்கின்றன. யாரும் நிற்பதில்லை. அப்படியே நின்று வேடிக்கை பார்ப்பவர்கள் கூட உதவி செய்யலாமா வேண்டாமா என்று தயங்கி நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்திருக்கிறோம். சில சமயங்களில் நாமே கூட அப்படி கடந்து சென்றிருக்கிறோம். நன்றாக நினைத்து பாருங்கள் நண்பர்களே, எத்தனை சாலை விபத்துகளை நாம் கண்டும் காணாமல் நாம் சென்றிருக்கிறோம் என்பதை. அப்பொழுதெல்லாம் நாம் என்ன நினைக்கிறோம் என்று கேட்டால், யாராவது உதவி செய்வார்கள் என்ற அந்த பொறுப்பை யார் தலையிலாவது நாம் உளவியல் ரீதியாக கடத்தி விடுகிறோம். அதைவிட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. நாம் உதவி செய்ய போய் நாம் ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்கிற ஒரு அச்சம் பலருக்கும் இருக்கிறது. இது உண்மையிலேயே நியாயமற்ற அச்சமா என்பதை பற்றி நாம் யோசிக்க வேண்டும். சிலர் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டார்கள். ஒரு உயிரை காப்பாற்றுவது என்பதுதான் அவருடைய முதன்மையான நோக்கமாக இருக்கும். அதற்காக எதையும் செய்ய தயாராக இருப்பார்கள். மிக தீவிரமான சமூக பொறுப்புணர்வு கொண்ட அல்லது தீவிரமான மனிதாபிமானம் எண்ணம் கொண்டவர்கள் மற்ற விஷயங்களை பற்றி யோசிக்க மாட்டார்கள். ஆனால் எளிய மனிதர்கள், நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த மனிதர்கள், அன்றாட தங்களுடைய வாழ்க்கைக்காகவே போராடி கொண்டிருக்கக்கூடிய பலர்
ஒரு அடிபட்ட மனிதனுக்கு, ஒரு விபத்தில் சிக்கிக்கொண்ட மனிதனுக்கு உதவப் போய் சட்ட சிக்கல்களில் மாட்டிக்கொள்வோமோ என்று பயப்படுகிற ஒரு சூழல் என்பது தொடர்ந்து இங்கு இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் ஒரு விபத்தில் அடிபட்ட ஒருவரை கொண்டு போய் ஒரு மருத்துவமனையில் சேர்ப்பது என்று சொன்னால், அவரை காப்பாற்றுவது என்று சொன்னால் 1000 கேள்விகளை காவல்துறை எழுப்புவார்கள். இன்னொன்று, அந்த விபத்து தொடர்பாக நடக்கக்கூடிய வழக்குகளில் இவர்களை தொடர்ச்சியாக சாட்சியமாக அழைப்பார்கள். இப்படியாக அவருடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான சிக்கலை ஏற்படுத்தக்கூடியதாக இப்போது இருக்கக்கூடிய சட்ட நடைமுறைகள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு சூழல் என்பது பெரிய அளவிற்கு பலரிடமும் ஒரு தயக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதாவது நீங்கள் ஒரு முக்கியமான புள்ளி விவரத்தை கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள். 2013ஆம் ஆண்டில் மட்டும் இந்தியாவில் சாலை விபத்துகளில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 1,37,000 பேர். அந்த செய்தி கூறுகிறது, இந்தியா பாகிஸ்தான் போர் அல்லது இந்தியா சீனா போரில் கூட இவ்வளவு மக்கள் மடியவில்லை என்று. நான் இதை பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஒரு யுத்தத்தில் மடிவதை விட மிக பல மடங்கு அதிகமான மக்கள் சாலை விபத்துகளில் மடிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. ஆனால் பொதுவாக இந்த சாலை விபத்துகளில் உயிரிழப்பவர்களுடைய ஒரு புள்ளி விவரங்களை நீங்கள் பார்க்கிற போது நிறைய உயிரிழப்புகள் என்பது உரிய நேரத்தில் சிகிச்சை கிடைக்காதனால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் என்பதை இந்த செய்திகள் சுட்டி காட்டுகின்றன. அந்த மனிதர்கள் சாலைகளில் கைவிடப்படுகிறார்கள், அதுதான் உண்மை. நாம் கைவிடுகிறவர்கள் ஒருவராக நாமும் இருந்திருக்கிறோம் என்பது இன்னொரு உண்மை. இந்த சாலை விபத்துகளில் உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தும் கூட 74% மக்கள் நமக்கெதற்கு வம்பு என்று விலகி போய் விடுவதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இது உண்மையில் விபத்துகளினால் ஏற்படக்கூடிய உதவிகள் கிடைப்பதில் ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்துகிறது. அதனால்தான் மத்திய அரசு ஒரு தொண்டு நிறுவனம் தொடுத்த ஒரு வழக்கின் அடிப்படையில் சில புதிய விதிமுறைகளை கொண்டு வந்திருக்கிறது. அந்த விதிமுறைகளை இன்றைக்கு உச்சநீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதாவது சாலை விபத்தில் சிக்கிக்கொள்கிறவர்களுக்கு உதவுகிறவர்களை எந்த வழக்குகளிலும் சம்பந்தப்படுத்தக்கூடாது. அவர்களை சாட்சியம் அளிக்கும்படியோ அல்லது வேறு விதமான தொந்தரவுகளுக்கோ அவர்களை ஆளாக்கக்கூடாது. அதே போல் அப்படி தானாக சாட்சியம் அளிக்க முன்வருகிறவர்களிடம் அந்த விசாரணையை ஒரே நாளில் முடித்துவிட வேண்டும், திரும்ப திரும்ப அவர்களை வரும்படி அழைக்கக்கூடாது. அதோடு மட்டுமல்லாமல் இதில் அவர்களுக்கு இது போன்ற விபத்துகள் சிக்கிக்கொள்கிறவர்களுக்கு உதவுகிறவர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் சன்மானம் அளிக்க வேண்டும். அதே போல் விபத்தில் சிக்கிய ஒருவரை மருத்துவமனையில் கொண்டு வந்து அனுமதிக்கிற ஒருவரை உடனடியாக அந்த இடத்திலிருந்து செல்வதற்கு அனுமதிக்க வேண்டும். அவரிடம் மருத்துவ செலவுக்கோ அல்லது வேறு விஷயங்களோ கேட்டு நிர்பந்திக்கக்கூடாது. இப்படி பல விதிமுறைகள் சொல்லப்படுகின்றன. இது உண்மையில் அமுல்படுத்தப்பட்டால் நிறைய பேர் உதவி செய்வதற்கு முன் வருவார்கள். ஆனால் இங்கே என்ன ஒரு பிரச்சனை என்று சொன்னால், பொதுவாக நம்முடைய காவல்துறையினருக்கு அல்லது மருத்துவமனைகளுக்கு சில வழக்கமான சில அணுகுமுறைகள், பிராக்டிஸ் என்று சொல்வார்களே, சில வழிமுறைகள் இருக்கின்றன. என்ன சட்ட திருத்தங்கள், என்ன விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டாலும் தங்களுடைய பழைய பாணியிலான ஒன்றை அப்படியே கொண்டு செலுத்துவது என்பது இங்கு வழக்கமான ஒன்றாக மாறிவிட்டது. பலரும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இங்கே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். காவல்துறை அதிகாரிகள் இன்னும் பலரும் அவர்களுக்கு விதிமுறைகளை பற்றி, சீர்திருத்தங்களை பற்றி எந்த விதமான கவலையும் அவர்களுக்கு கிடையாது. இந்த சூழ்நிலையில்தான் இந்த விதிமுறை மாற்றங்கள் நடந்திருக்கின்றன என்பதை அரசுகள் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் கூறுகிறது. அதை பற்றி காவல்துறை அதிகாரிகளுக்கும் மருத்துவர்களுக்கும் அறிவுறுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் கூறுகிறது. அப்படி செய்யாவிட்டால் உண்மையில் இந்த விதிமுறை சீர்திருத்தங்களினால் எந்த பயனும் இல்லை என்றாகிவிடும். இவை மாற்றப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் அது நடைமுறைக்கு வர வேண்டும். இந்த உதவி செய்கிற விஷயம் என்று வருகிற போது இன்னும் பல பிரச்சனைகள் இதில் இருக்கின்றன. பொதுவாக இப்படி தயங்குகிற மக்களுக்கு சட்ட பிரச்சனைகள் மட்டும் ஒரு காரணமாக இருப்பதில்லை. பல சமயங்களில் ஒரு மனிதர் ஒரு விபத்தில் சிக்கிக்கொள்கிறார் என்று சொன்னால் உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு நாம் கொண்டு சென்றால், அது ஒரு தனியார் மருத்துவமனையாக இருந்தால் பல சமயங்களில் அதை ஏற்க மாட்டார்கள். நேராக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும்படி கூறுவார்கள். அப்படி ஒரு விபத்தில் சிக்கிக்கொண்ட ஒருவரை காப்பாற்ற விரும்புகிற ஒருவர் அரசு மருத்துவமனையை தேடித்தான் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு பொறுப்பை அவரிடம் சுமத்துவது என்பது நியாயமற்ற ஒன்று. மாறாக சட்டங்களில் விதிமுறைகள் கொண்டு வரப்பட வேண்டும்.
விபத்தில் சிக்கிக்கொண்ட எவரையும் உடனடியாக சிகிச்சை அளிப்பது என்பது அனைத்து மருத்துவமனைகளுக்கும் முதன்மையான பொறுப்பு. அவருடைய அரசு மருத்துவமனைகளுக்கு செலுத்தும்படி அறிவுறுத்தக்கூடாது. அவர்களுக்கு உடனடியான சிகிச்சை அளிக்க வேண்டும். அதே போல் விபத்தில் சிக்கிக்கொண்டவர்கள் தொடர்பான கட்டண விகிதங்களை கேட்டு உடனடியாக நிர்பந்திக்கக்கூடாது. அந்த உயிரை காப்பாற்றுவதுதான் மிகவும் முக்கியம் என்பது போன்ற விதிமுறைகள் தனியார் மருத்துவமனைகளுக்கு வகுக்கப்பட வேண்டும். இப்படி எதையுமே நாம் செய்யாமல் இப்படி லட்சக்கணக்கானோர் உயிரிழப்பதை பார்த்து கொண்டிருப்பது மிக மிக ஒரு துயரமான ஒரு வருத்தமான சூழலாக நான் பார்க்கிறேன். ஏனென்று கேட்டால் சாலை விபத்துகள் தொடர்பாக நாம் இன்றைக்கு கவலையுடன் யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு வருகிறது. வீட்டை விட்டு வெளியே சென்றால் பாதுகாப்பாக திரும்பி வருவோமா என்று ஒவ்வொருவரும் நினைக்கக்கூடிய அளவிற்கு சாலை விபத்துகளுடைய எண்ணிக்கைகள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கிற போது சிகிச்சை, முதலுதவி, சாலை பாதுகாப்பு, அதே போல் இந்த அடிபட்டவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கான அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பது, இப்படியெல்லாம் அவர்களை ஊக்கப்படுத்துவது, தேவையற்ற அனாவசியமான சட்ட சிக்கல்களிலிருந்து அவர்களை விடுவிப்பது, இதெல்லாம் நடைமுறைகள் செய்யப்பட வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நாம் இந்த ஒரு அடிப்படையான ஆதாரமான விஷயங்களை கூட நடைமுறைப்படுத்த நாம் தயங்குகிறோம் அல்லது அதற்கான மனமற்றவர்களாக இருக்கிறோம். மனித உயிர்கள் விலைமதிப்பில்லாதவை. மனிதர்களுடைய வாழ்க்கை என்பது பாதுகாப்பானது என்கிற உணர்வு ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். சாலைகள் பாதுகாப்பானவை, ஒரு அமைப்பு, ஒரு அரசு அல்லது மக்கள் நம்மை காப்பாற்றுவார்கள் என்கிற உணர்வு எல்லோருக்கும் இருக்க வேண்டும். அதற்கான சூழல்கள் இதுபோன்ற விதிகளால் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் திமுக மகளிர் அணி துணை செயலாளர் சல்மா. தேர்தல் வரக்கூடிய இந்த சூழல்ல திமுக ஆட்சி காலத்தில் பெண்களுக்கான நலத்திட்டங்கள் எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டது, செயல்பாட்டில் இருந்தது, பெண்கள் முன்னேற்றம், அதில் திமுக எவ்வளோ தூரம் அக்கறை காட்டுச்சு, இந்த 5 ஆண்டு கால அதிமுக ஆட்சி எப்படி இருந்தது, இப்படி பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். திமுக மகளிர் அணி துணை செயலாளர் அப்படிங்கிற முறையில் முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். திமுக மகளிர் அணி அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு கட்சி ஒரு நாட்டுக்கும் ஒரு தனி மனிதனுக்கும் அப்பாற்பட்டு பெண்கள் அப்படின்ற ஒரு சமுதாயத்திற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது, பெண்களோட முன்னேற்றம் தான் ஒரு வீட்டோட வளர்ச்சி, நாட்டோட வளர்ச்சின்னு நிறைய நம்ம பேசுகிறத பார்க்குறோம். திமுகவை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அதை மையப்படுத்தி திட்டங்கள் உருவாக்கப்பட்டது, பெண்களோட முன்னேற்றத்தை எந்த அளவுக்கு அடுத்த நிலைக்கு கொண்டு போகிற ஒரு பணியை திமுக ஆட்சி காலத்தில் செயல்பாட்டில் கொண்டு வந்துச்சு, இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல் எப்படி இருக்குது, அதிமுக ஆட்சின்னும் போது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள்னு நம்ம பார்க்குறோம், கொள்ளை சம்பவங்கள்னு நம்ம பார்க்குறோம், தினம் செய்தித்தாள்களில் பல தகவல்களை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இதற்கான காரணங்கள் என்ன மாதிரியான ஒரு பாதுகாப்பு பெண்களுக்கு தேவையாக இருக்குது, தேர்தல் வரக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் பெண்கள் எதெல்லாம் கவனத்தில் வச்சுட்டு தங்களோட வாக்கை பதிவு பண்ணணும், இப்படி நிறைய கருத்துக்களை நீங்கள் நேர்களோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் மேடம். ஒரு மகளிர் அணி துணை செயலாளர் அப்படிங்கிற முறையில் பெண்கள் அப்படின்னு வரும்போது திமுக எந்த அளவுக்கு பெண்களுக்கான பாதுகாப்பு, அவங்களுக்கான உரிமைன்ற விஷயங்களில் முன்னெடுத்து கொண்டு போகிறதுல முக்கிய பணியாக எடுத்து செயல்பட்டு இருந்துச்சு? இன்றைக்கு பொது வெளியில் பெண்களுடைய இடம் என்பது ரொம்ப பரந்த அளவிற்கு உருவாக்கப்பட்டிருக்கு. பெண்கள் இல்லாத துறை இல்லை. அது ஒரு காலத்தில் பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது, ஒரு காலத்தில் பெண்கள் வெளியில் வர முடியாது, ஒரு காலத்தில் பெண்களுக்கு எந்த விதமான உரிமைகளும் கிடையாது, அரசியல் அதிகாரங்கிறது கிடையாது. அப்போ பொருளாதார ரீதியாக பெண்கள் மிகப்பெரிய அளவிற்கு பின்தங்கின ஒரு நிலை இருந்தது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு இயக்கம் தான் பெண்ணுக்கான உரிமைகளை வழங்குறதுக்கு முழுக்க தன்னுடைய ஆட்சி காலத்தில் பாடுபட்ட ஒரு இயக்கம், உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு இயக்கம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். எப்படின்னா, தந்தை பெரியாருடைய கனவு அப்படிங்கிறது பெண்ணோட, அதாவது ஆண் பெண் வித்தியாசம் இல்லாத ஒரு ஈக்குவாலிட்டி கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கனவு, அவருடைய கொள்கை, கருத்து எல்லாமே. அவருடைய வழியில் வந்த தலைவர் கலைஞர் அவர்கள், அவருடைய சிந்தனையில் வந்த ஒரு தலைவர் அப்படிங்கிறதுனால
பெண்களுக்கு எதெல்லாம் வேணும்னு காஞ்சிபுரம் மாநாட்டில் பெரியார் அவர்கள் வந்து தீர்மானம் போட்டாங்களோ, பெண்களுக்கு சொத்துரிமை வேணும் அப்படின்லாம், அதெல்லாம் தனக்கு எப்பொழுது ஆட்சிக்கு வர முடிஞ்சுதோ, எப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததோ, அப்போ எல்லாமே அந்த திட்டங்களை வந்து செயல்படுத்துறதுக்கு, அதாவது சட்டமாக்குவதற்காக முழுக்க பாடுபட்டவர். இன்றைக்கு அந்த பெண்கள் இத்தனை பேர் பொதுவெளியில் இருக்காங்கன்னா அதுக்கு பின்னணியில் தலைவர் கலைஞர் அவர்களுடைய உழைப்பும் அக்கறையும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம யாராலையும் மறுக்க முடியாது. ஒரு 79வது வருஷமே வந்து பெண்களுக்கு வந்து 30% இடஒதுக்கீடு அரசு பணி, அது ஆசிரியர் பணியெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து சட்டமாக்குறாரு. வந்து நம்ம நம்ப முடியாது. ஏன்னா ஒரு தலைவருங்கிறவர் வந்துட்டு ஆட்சியாளர்கள் அப்படிங்கிறவங்க வந்து ஏதோ திட்டங்களை தீட்டுவாங்க, சட்டங்களை போடுவாங்க, அந்த மாதிரி நம்ம யோசிக்கிறோம். ஆனால் ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்குவதற்கான ஒரு தாட்டு, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எவ்வளவோ திட்டங்களை போட்டுட்டு போகலாம். எப்போவுமே தலைவர் கலைஞர் அவர் ரொம்ப ப்ரோக்ரெசிவாக யோசிக்கக்கூடியவருங்கிறதுனால இந்த திட்டங்களெல்லாம் செயல்படுத்துகிறப்போ வந்து எல்லாத்துக்கும் பின்னணியில் வந்து சமூக நீதி குறித்த ஒரு செய்தி இருந்துக்கிட்டே இருக்கும். வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டங்களின் வழியாக பெண்ணுடைய கௌரவம் காப்பாற்றப்படணும், பெண்ணுக்கு இந்த சமூகத்தில் உரிய அந்தஸ்தை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ரெசிவான ஒரு தாட்டத்துக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். வந்து அப்படி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அத்தனை விதமான சட்டங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இடஒதுக்கீடு அரசு பணியில் கொடுத்தது தலைவர் கலைஞருடைய ஆட்சியில் தான். பெண்களுக்காக பெண்களுடைய பேரில் ஏகப்பட்ட திட்டங்கள், மட்டும் இல்லாமல் சுய உதவி குழுக்களை முதல்ல 89வது ஆண்டு உருவாக்குனது தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான். பெண்களே கோயிலில் வந்து அறங்காவலராக வந்து ஒரு குழுவாக உருவாக்கி அதில் பெண்களை உறுப்பினராக ஆக்குனதும் தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான். அப்படி பஞ்சாயத்தில், அதாவது பெண்கள் வந்து பஞ்சாயத்து தலைவி ஆகி இன்றைக்கி இருக்காங்கன்னாக்கா முதல்ல வந்து இந்தியாவில் வந்து ராஜீவ்காந்தி வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டம் இயற்றார் 33% இடஒதுக்கீடுன்னு. தமிழ்நாட்டில் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் செயல்பாட்டு கொண்டு வரார் அவருடைய ஆட்சி காலத்தில். அதாவது இது எல்லாமே ஒரு பெண் வந்து புதுவெளிக்கு வர்றதுக்கு அல்லது பொருளாதார ரீதியாக தன்னம்பிக்கை பெறுவதற்கு, தன்னை பலப்படுத்தி கொள்வதற்கு, இது எல்லாத்துக்குமே பின்னணியில் வந்து ஒரு அரசு பணியில் அமர்றதுக்கு, தன் வேலை பார்க்குறது. காவல்துறையில் பெண்கள் முதல் முறையில் தமிழ்நாட்டில் தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்தில் தான் சட்டமாக கொண்டு வர்றார். பெண்கள் வந்து காவல்துறைக்கு வர முடியும். நீங்கள் கற்பனையோடு செஞ்சு பார்க்க முடியாது. இத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சட்டமாக்க முடியும். பெண்கள் சும்மா வீட்டை விட்டு வெளியில் வர்றதே பெண்களுக்கு வந்து அரிய ஒரு விஷயமா இருக்கிறப்போ பெண்கள் வந்து போலீஸ் ஆக முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமான ஒரு கற்பனையான ஒரு விஷயம் இல்லை. எந்த அளவுக்கு அதுக்கு பின்னாடி அவர் ஒரு உறுதியான ஒரு செயல்பாட்டை சமூகத்தின் மீது எடுத்தாருங்கிறதான் நம்ம ஏற்றுக்கிற வேண்டிய ஒரு விஷயம். அந்த அளவிற்கு வந்து ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்க வேண்டும். பெண்களுக்கு எல்லா விதமான உரிமைகளையும் தரணும். இன்றைக்கு பெண்கள் பொருளாதார ரீதியாக தங்களை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். பெண்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணி வாழாமல் தானே வாழ முடியும், தன் காலில் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையெல்லாம் ஒரு சமூக மாற்றமாக தான் அதை நான் பார்க்குறேன். எல்லா விஷயங்களையும் உருவாக்கி கொடுத்த ஒரு இயக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் இங்கே முன்வைக்கிறேன்னு நினைக்கிறேன். வந்து கல்விங்கிறது பெண்களுக்கு எட்டாத ஒரு விஷயம். அப்படி வந்து நமக்கு வந்து சொத்துரிமையெல்லாம் வழங்குறதுக்கு தலைவர் வந்துட்டு சட்டங்கள் போடுறாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பெண்களுக்கு சொத்து உரிமை இருக்குது அப்படிங்கிறத சட்டமாக்குறாருன்னு. ஆனால் அதை விட கல்வியை வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அனைவருக்கும் கல்வி அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். இப்போலாம் சமீபத்தில் வந்துட்டு அது அரசு வந்து மத்திய அரசு வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வருது, பெண்களுக்கு அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிற ஒரு திட்டம். ஆனால் பெண்களுடைய கல்வி நிலையை மேம்படுத்துறதுங்கிறது எந்த அளவிற்கு அவசியமான ஒன்றுங்கிறதையும் தலைவர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் செயல்படுத்தணும்னு நினைக்கிறாரு. வந்து அதில் வந்து ஒரு விஷயம் ஒன்று வந்து பெண்களுக்கு கல்வி கிடைக்கணும். அந்த காலத்தில் வந்து காமராஜர் அவர்கள் வந்து பிள்ளைங்களை வந்து ஸ்கூலுக்கு வரவழைக்கணும்னா மதிய உணவு திட்டத்தை கொண்டு வரார். அது ஒரு விதமான பாசிட்டிவ் அப்ரோச். அது குழந்தைங்களுக்கு கல்வியை அந்த கொடுக்கணும், அந்த சமூகத்தை வந்து கல்வியில் உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்கு. தலைவர் கலைஞர் அவர் என்ன பண்ணுறாரு வந்துட்டு பெண் குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்கணும், அதுக்கு ஸ்பெஷலாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அவருடைய சிந்தனையில் எப்படி உருவாது அந்த திட்டம் அப்படின்னா, பெண் குழந்தைகள் 8வது வகுப்பு படித்தாங்கன்னா அவங்களுக்கு அரசினுடைய உதவித்தொகை 5000 ரூபா வழங்கப்படும். அதாவது 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த திட்டம் வந்து அமல் செய்யப்படுது. அந்த 5000 வந்து திருமண உதவித்தொகை திட்டமாக அது கிடைக்கும். அப்போ வந்து 2 விஷயம் அதில் பார்க்கணும். பெண் குழந்தைகளை வந்து வீட்டில் வச்சுருக்கவங்க, திருமணங்கிறது அத்தியாவசியமான ஒரு விஷயம் அந்த சமூகத்தை பொறுத்த அளவிற்கு. அப்போ அந்த பெண் குழந்தையை நம்ம எப்படி வந்து கல்வி கிடைக்குங்கிறதுக்கான ஒரு சிறிய ஒரு முயற்சி தான், பரீட்சார்த்த முயற்சி மாதிரி தான். ஆனால் அது மிகப்பெரிய அளவுக்கு ரீச் ஆச்சு. வந்து ஏன்னா குழந்தைகள் வந்து 8வது வரைக்கும் வீட்டில் இருக்கிறதுக்கு போய் படித்தாங்கன்னா, போய் வீட்டில் சமைச்சிட்டு இருக்கிறதுக்கு போய் படித்தாங்கன்னா
திருமண சமயத்தில் அவங்களுக்கு பணம் கிடைக்கும். இது வந்து எல்லா பெற்றோருக்கும் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தான். அப்போ வந்து நாளைக்கு இந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போனால், எனக்கு பொம்பளை பிள்ளை பொதுவாக நம்ம சமூகத்தில் ஆண் குழந்தை படிக்கிறது அத்தியாவசியம், பெண் குழந்தை படிக்கிறது வந்து அனாவசியம், அப்படி தான் இருந்தது. ஆனால் இப்போ எப்படி யோசிக்க வைக்கிறாரு அந்த சமூகத்தை அப்படின்னா, இந்த பொம்பளை பிள்ளை வீட்டில் இருக்கிறதுக்கு போய் படிச்சுட்டு வந்தாங்கன்னா திருமண சமயத்தில் நம்முடைய சுமை குறையும், நமக்கு வந்து அந்த குழந்தைக்கு திருமணத்துக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்குறாரு. சமூக மாற்றத்தில் அது ஒரு முக்கியமான ஒரு பங்கு. இன்னொரு விஷயம் அதுக்குள்ளே இருக்குது, மறைஞ்சிருக்கு. வந்துட்டு ஒரு கல்வியை மட்டும் இங்கே கொடுக்கல, ரொம்ப அதாவது ஒரு லீடர் எப்படி வந்து யோசிப்பார் அப்படிங்கிறத இப்படி தான் நான் வந்து இதை பார்த்து நான் வியக்கக்கூடிய ஒரு விஷயம் நான் பார்க்குறேன்னா, 18 வயசு வரைக்கும் அந்த குழந்தை வந்து திருமணம் செய்யாமல் இருக்க முடியும். அதாவது சைல்டு மேரேஜ் ப்ரிவென்ஷன் அதுக்குள்ளே வருது. இந்த 18 வயசு முடிஞ்சுதான் அந்த பணத்தை வாங்க முடியுங்கிறப்போ, ஒரு பக்கம் குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வர முடியும், அவளுக்கு கல்வியும் கிடைக்கும். அடுத்த கட்டமாக வந்து அவள் குழந்தை திருமணத்துலேருந்து தடுக்கப்படுது அந்த பெண்ணுடைய வாழ்க்கை. இது ஒவ்வொரு முறையும் அரசு வந்து திரும்ப திரும்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வர்றப்போலாம் அது வந்து 8வது வந்து 10வதாக மாறுது, தொகையும் உயருது. அப்போ இப்படியே ஒவ்வொரு முறையுமே இப்படி உயர்ந்து இன்றைக்கி வந்துட்டு கல்வி அறிவுங்கிறது எல்லா தளத்துலேயுமே அது பெண்களுக்கு இன்றைக்கி கிடச்சிருக்குன்னா அதுக்கு அடிப்படையான காரணமாக தலைவர் கலைஞர் அவர்களுடைய சிந்தனையும் அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய திட்டங்களும் தான் முக்கியமான ஒரு காரணமாக இன்றைக்கி இருக்குது. அதை நம்ம மறுக்கவே முடியாது யாராலும். கண்டிப்பாக மேடம். அந்த செயல் திட்டங்கள்லாம் நம்ம பற்றி பேசும்போது தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய பொறுப்பில் இருந்தபோது அந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் ஒரு பெரிய அளவில் கொண்டு போனதுன்னு நம்ம சொல்லலாம். திமுகவில் ஒரு காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம், சின்ன சின்ன சேமிப்பு மூலமாக பெண்கள் தாங்களே தன்னுடைய விஷயங்களை பூர்த்தி செய்யக்கூடாதுன்னு. ஆனால் இன்னைக்கு வந்து அது எந்த நிலையில் இருக்குதுன்னு மக்களுக்கே தெரியும். இருந்தாலும் இந்த சுய உதவி குழுக்களோட முக்கியத்துவம் என்ன, அதனால் பெண்கள் எந்த அளவுக்கு மேம்பாடு அடைஞ்சாங்க? அந்த சுய உதவி குழு அப்படின்னு நம்ம பேசுகிறப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 89வது வருஷம் தருமபுரியில் வச்சு அது துவங்கப்படுது. அது வந்து ஒரு பரிசார்த்த முயற்சி தான். அதுவும் முதல்ல பெண்களுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறாங்க, ஒரு தளத்தை அமைச்சு கொடுக்குறாங்க. ஆனால் அடுத்து வந்து அது எப்படி வந்து தளபதி உள்ளாட்சித்துறை அமைச்சராக பொறுப்பேற்று கொண்ட பிறகு அது மிகப்பெரிய ஒரு பாய்ச்சலை நிகழ்த்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அது இன்றைக்கும் பெண்கள் லட்சக்கணக்கான குழுக்கள் உருவாக்கப்பட்டது அந்த காலகட்டத்தில் தான். ஆனால் பெண்களுக்கு ஒரு அவங்க ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்போவுமே குடும்பம் ஆதரவு தரணும். அதில் தான் அவங்க அது நிற்க முடியும். அப்போ தான் அவங்க செயல்பட முடியும், அவங்களால பல்வேறு விஷயங்களுக்குள்ளே நுழைய முடியும். ஏன்னா குடும்பங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு அழுத்தம் இன்றைக்கி சமூகத்தில் பெண்கள் மேலே. ஆனால் அந்த குடும்பத்தை தாண்டி அரசு அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்கிறது. அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். குடும்பம் எடுக்கலை அப்படின்றப்ப குடும்பத்தை தாண்டி அரசாங்கம் எடுத்துக்கணும். அது தளபதி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர் அதை தான் பண்ணார். அது வெறுமனே சுய உதவி குழுக்களாக மட்டும் அவர் அதை பார்க்கல. இந்த சமூகத்துடைய ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை அதை மாற்றி காட்டணும் அப்படின்னு அவர் நம்பினார். அதுதான் அன்றைக்கி லட்சக்கணக்கான குழுக்கள் அப்போ உருவாக்கப்பட்டுச்சு. அவங்களுக்கு மானியம் கோடிக்கணக்கான ரூபாய் வழங்கப்பட்டது. அப்போ நீங்கள் பேங்கில் பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க்லலாம் மிகப்பெரிய அளவிற்கு அந்த எல்லா பெண்களுக்குமே அவங்களுக்கு மானியம் தரப்பட்டது, கடன் உதவி தரப்பட்டது, கோடிக்கணக்கான ரூபாய்க்கு டர்ன் ஓவர் ஆகிட்டே இருந்தது. அதில் இந்தியாவில் பெண்கள் அதிக அளவிற்கு பயனடைஞ்ச ஒரு நிலை அன்னைக்கு உருவாக்கி காட்டினார் தன்னுடைய ஆட்சி காலத்தில். பொதுவாக ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களாம் தலைவர் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினச்சாருன்னா அதுக்கு பின்னணியில் என்ன மாதிரியான ஒரு அரசினுடைய கட்டமைப்பு அவங்களுக்கு அந்த பெண்களுக்கு உதவக்கூடிய ஒன்றா மாற்றணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் பேங்க்லலாம் இவங்க முக்கியமாக அரசு சார்ந்த அத்தனை பேங்க்லையும் பெண்களுடைய அதான் அரசு எப்படி சிந்திக்குதோ அதை இருக்கக்கூடிய அதிகாரத்தின் மூலமாக மாவட்ட ஆட்சியர்களாக இருக்கட்டும் அல்லது அவர்களுக்கு சுய உதவி குழுக்களுக்கு என்ன மாதிரியான தேவைகள் உண்டு, எப்படி அவங்களுக்கு அந்த மானியம் கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதி செய்யக்கூடிய ஒரு நிலையில் அவங்க பல சமயத்தில் என்ன பண்ணுவாங்க, பெண்கள் கடனை வாங்குவாங்க, வாங்கிட்டு அதை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டு அதை கொஞ்சம் வட்டிக்கு விட்டு அந்த மாதிரியெல்லாம் பண்ணுற ஒரு காலகட்டம் முன்னாடி இருந்தது. ஆனால் இந்த தளபதி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் அவங்க முழுமையாக தன்னை அந்த பணியில் ஈடுபடுத்திட்டாங்க. நிறைய சுய உதவி குழுக்களுக்கான பயிற்சி முகாம்கள் எல்லா இடத்துலையுமே உருவாக்கப்பட்டது, ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்போ பெண்கள் அந்த தொழில்களில் முனைப்போடு ஈடுபட்டாங்க. அந்த பணத்தை கிடைத்த வருமானத்தை வங்கி கடனை உடனுக்குடனே அவங்க திருப்பி செலுத்தின அதிசயமும் நடந்தது.
பல மாநிலங்களில் அந்த சுய உதவி குழு இருந்தாலும் கூட இவ்வளவு ஆக்டிவாக வந்து செயல்பட்டதாக வந்து வரலாறு இல்லை. ஏன்னா அது பின்னால் இருக்கக்கூடிய அரசினுடைய ஒரு சப்போர்ட் அங்கே தான் முக்கியமான ஒன்றா இன்றைக்கி இருந்திருக்கு. இந்த இவங்களுடைய உழைப்புக்கு பின்னாடி, இவங்களுடைய வளர்ச்சிக்கு பின்னாடி. அதில் வந்து தளபதி அவர்களுடைய, அதாவது தலைவர் வந்து எப்படி ஒரு சின்னதாக ஒரு கோடு போட்டு இந்த சுய உதவி குழுக்களை உருவாக்கி கொடுத்தாரோ, அதை வந்து மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்குவதற்கான ஒன்றா வந்து தளபதி அவர்களுடைய செயல்பாடு இருந்தது. உங்களுக்கே தெரியும், வந்து அவர் வந்து ஒவ்வொரு குழுவுக்குமே உதவித்தொகை மானியத்தோடு வழங்குறப்போ மேடையில் வந்துட்டு ஆயிரக்கணக்கான குழுக்கள் அவரே நேரடியாக வரவழைச்சு கையில் கொடுப்பார் அந்த காசோலைகளை. அதை வந்து தானே நின்று, ஏன்னா ஒரு எல்லா இடத்துலையுமே ஒரு திட்டத்தை துவக்கி வைக்கிறப்போ 2 பேருக்கு கொடுப்பாங்க, கொடுத்துட்டு அமைச்சரோ அல்லது முதல்வரோ கிளம்பி போயிடுவாங்க. அப்புறம் அதிகாரிகள் தான் அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு நாட்டினுடைய ஒரு தமிழ்நாட்டினுடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் துணை முதல்வராக பொறுப்பேற்று கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் வந்து ஒவ்வொரு எளிய ஒரு மகளிரையும் ஒரு சுய உதவிக்குழு தலைவியையும் பார்த்து அவங்களுக்கு நேரடியாக கையிலேயே அந்த உதவித்தொகையை வழங்கும் பொழுது அதில் வந்து ஒரு மாரல் சப்போர்ட் இருக்குது. அந்த பெண்கள் வந்து யாரோ கொடுத்துட்டு போகிறதுக்கும் அவர் கையாலேயே நம்ம அதை வாங்கியிருக்கோம். அவரே நம்மளுடைய முயற்சியை துவக்கி வைக்கிறார். அவரே நமக்கு வந்து ஆதரவாக நமக்கு பின்னாடி இருக்கார். அப்போ வந்து நம்ம இன்னும் வேகமாக செயல்படணும், உற்சாகமாக வேலை பார்க்கணும், இந்த கடனை வந்து திரும்ப செலுத்துறதுக்கான வேலைகளில் நம்ம இறங்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பை வந்து உருவாக்குறது. அதுதான் வந்து நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சில விஷயங்களை தூண்டி விடுறது. அதுதான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளையும் அல்லது முயற்சியையும் தூண்டி விடுறதுக்கான ஒரு வேலைன்னு நான் பார்க்குறேன். அது ரொம்ப ஈஸியாக நம்ம பேசிட்டு போக முடியாது. எல்லாருக்கும் அவரே கையில் கொடுத்துட்டு போனார் அப்படிங்கிறது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. கொடுப்பதன் மூலமாக அந்த பெண்களுடைய மனநிலையில் என்ன மாதிரியான மாற்றம் வருது, எப்படி வந்து அவங்க வந்து அரசினுடைய சப்போர்ட் நமக்கு இவ்வளவு பக்கத்தில் இருக்கா அப்படின்ற ஒரு உணர்வு நிலைக்கு உள்ளாகுவாங்க. வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது. அது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒன்று தான் நினைக்கிறேன். வந்து ஒரு பெண்களுடைய வளர்ச்சி என்பது படிப்படியாக உருவாக்கப்பட்டுச்சு. திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வரும் பொழுதெல்லாம் பெண்களுக்கான திட்டங்கள் உருவாக்கப்பட்டது. அந்த வளர்ச்சி பாதைக்கான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருந்தது வந்து. ஆனால் இன்றைக்கி வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லைங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு வருத்தம். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஆட்சி இன்றைக்கி இல்லவே இல்லை. ஏன்னா இவங்க வந்து பெண்களை பற்றி மட்டும் அவங்க சிந்திக்கலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, யாரை பற்றியுமே சிந்திக்கலை. அதுதான் இங்கே முக்கியமான விஷயம் மேடம். அதை பற்றி தான் இப்போ பேசும். அதுதான் மேடம், அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிகுந்த திட்டம், மக்கள் மத்தியில் பரவலாக பேசக்கூடிய திட்டம் இன்றைக்கி வந்து ஒரு முடங்கி போன ஒரு நிலையில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த 5 ஆண்டு கால அதிமுக ஆட்சி அப்படிங்கிறது பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஒரு ஆட்சியாக அது செயல்பட்டுச்சு. ஏன்னா தினம் தினம் நம்ம வந்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை செய்தித்தாள்களில் பார்த்துட்டே இருக்கும். பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது அது ஒரு கேள்விக்குறியான சூழல் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு மகளிரணி துணைத் தலைவர் அப்படிங்கிற முறையில் இந்த 5 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் பெண்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கு? அந்த எப்போலாம் நம்முடைய ஆட்சி நடந்த போலாம் தலைவர் கலைஞர் அவர்களாலும் தளபதி அவர்களாலும் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை மாற்றத்திற்கான திட்டங்கள் உருவாக்கப்பட்டுச்சோ, அவங்க பின்னாடி இருந்து ஏதேனும் ஒரு விதத்தில் வந்து அரசு அவங்கள முன்னாடி கொண்டு வர்றதுக்கான செயல்பாடுகளை வகுத்து கொண்டு இருந்ததோ அதெல்லாமே இன்றைக்கி வந்துட்டு காணாமல் போயிடுச்சு. அது ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா எந்தெந்த திட்டங்கள்லாம் வந்து பெண்ணை இன்றைக்கி படிப்படியாக உயர்த்தி கொண்டு வந்ததோ அது எல்லாமே இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவிற்கு முடக்கப்பட்டிருக்கு. அது முக்கியமாக அந்த சுய உதவி குழுக்களுக்கான பெரிய அளவிற்கான மானியம் வழங்குறதோ அல்லது கடன் வழங்குவதோ இன்றைக்கி இல்லைங்கிறத அனுபவபூர்வமான உண்மை. பெண்கள் அந்த அளவிற்கு முன்னாடி எப்படி வந்து அந்த 5 வருஷம் பயனடைஞ்சாங்களோ, கடைசி 5 வருஷம் மிகப்பெரிய அளவிற்கு பயனடைஞ்சாங்களோ, இன்றைக்கி அது போன்ற ஒரு விஷயம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்குறதுக்கு இந்த அரசாங்கத்திற்கு மனம் இல்லை. முக்கியமான காரணம் என்னென்னா, எப்போல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் கலைஞர் அவர்கள் செயல்படுத்தின திட்டங்கள் எல்லாம் இவங்க ஆட்சிக்கு வர்றப்போ அதை நிறுத்துறதுக்கு பார்ப்பாங்க. ஏன்னா அது திட்டம் அறியப்படுறது வந்துட்டு அவங்க பேரால், அது வந்து இவங்களுக்கு வந்து அது ஒரு அந்த வளர்ச்சியை இவங்களால் தாங்கிக்கிற முடியாது. அது இவங்களுடைய மனநிலை சார்ந்த ஒரு விஷயம். இப்போ முதல்வருடைய மனநிலை சார்ந்த ஒரு விஷயம். அது ரொம்பவும் துக்கமான ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன். வந்து ஒரு சமூகத்தை பற்றி சிந்திக்கக்கூடியவங்களாக தான் முதலமைச்சராக இருக்க முடியும், தலைவர்களாக இருக்க முடியும். அது யார் கொண்டு வந்த திட்டம், எதனால் இந்த திட்டம் இன்றைக்கி இருக்குது, அது திட்டம் செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அரசாங்கமோ ஒரு முதல்வரோ யோசிக்கும் பொழுது தான் இங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது.
இன்றைக்கி வந்து நமக்கே தெரியும் சமச்சீர் கல்வியை வந்து முடக்கிறதுக்கு அவங்க எப்படி முயற்சி செஞ்சாங்க. 400 கோடி ரூபாய்க்கு புத்தகங்கள் அச்சடிக்கப்பட்டு அது கடந்தது முடக்கி போடுறதுக்காக முயற்சிகள் நடந்தது. மாணவிகள் ஸ்கூலுக்கு போக முடியாமல் மாணவிகள் வந்து வீட்டில் கிடந்தாங்க. அப்புறம் கோர்ட்டு மூலமாக அது வந்துட்டு திரும்ப அமல்படுத்தப்படுது. அதே போல் அண்ணா நூலகத்துக்கு என்ன நேர்ந்துச்சு, இதெல்லாம் வந்து ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சியில் அக்கறை இல்லாத ஒரு தன்மையை தான் காட்டுதுன்னு நான் நினைக்கிறேன். வந்து இன்றைக்கு படிப்படியாக உருவாக்கப்பட்ட பெண்களுடைய முன்னேற்றம் எந்த நிலையில் இருக்குது அப்படின்னா கேள்விக்குறியாக மாற்றி இருக்கிறார் ஜெயலலிதாவை பொறுத்தவரைக்கு. என்ன மாதிரியான கேள்விக்குறினா, இன்றைக்கி வந்து சுய உதவி குழுக்கள் அப்படிங்கிறப்போ பெண்கள் வந்து தன்னுடைய கையில் வந்து சில பொருளாதார ரீதியாக விஷயங்களை அடைய முடியும். அவங்க வந்து தங்களை கையில் கொஞ்சம் பணம் புழங்கக்கூடிய ஒரு நிலை, ஆணை சார்ந்து வாழாமல். அதே போல் பஞ்சாயத்து தலைவியாக இருக்கிறவங்களுக்கும் இன்றைக்கி சில அதிகாரங்கள் கிடச்சிது. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, பெண்களுடைய வாழ்க்கை சீரழிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து ஒன்று வந்து விலைவாசியை விட்டுட்டு நம்ம பெண்களை பற்றி பேச முடியாது. இன்றைக்கி பெண்கள் வந்து ஒரு குடும்பத்திற்கு அவங்க தான் வந்து அடிப்படையான ஒரு தூண் மாதிரி. ஆண் வந்து வேலைக்கு போயிட்டு வருவான், போகாமே இருப்பான். ஆனால் குடும்பத்தில் வந்து பெண்கள் தான் அந்த குடும்பத்தை பார்த்துக்கிற ஒரு நிலையில் இருப்பாங்க. குழந்தைகளுக்கு உணவு ஊட்டக்கூடிய ஒரு நிலையில் இருப்பாங்க. குழந்தைங்கிறது தாயே டிபெண்ட் பண்ணி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து பெண்ணுடைய இடம் என்பது குடும்பத்திற்குள்ளே மிக முக்கியமான இடமாக இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து பெண்களுக்கு வந்து ஒன்று வந்து பொருளாதார ரீதியாக இந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தலையில் சுமத்திருக்கு அப்படின்னா, விலைவாசி உயர்வின் மூலமாக. முன்னாடி வாங்கின பால் எப்படி வந்து இன்றைக்கி எவ்வளோ விலை உயர்ந்திருக்கு, எப்படி மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கு, எந்த அளவிற்கு ஒவ்வொரு அத்தியாவசிய பொருள் துவரம்பருப்புலேருந்து ஒவ்வொரு பருப்பு விலையும் பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவிற்கு விலைவாசி ஏறி இருக்குது. அப்போ வந்து பெண்ணை தான் அது நேரடியாக பாதிக்குது. வந்துட்டு கணவன் அதை பற்றி கவலையே இருக்காது குடும்பத்தை பற்றி. ஆனால் பெண் தான் இங்கே குடும்பத்துக்குள்ளே இருந்து அந்த கஷ்டங்களையெல்லாம் சிரமங்கள்லாம் எதிர்கொள்ள நேரிடுகிறது. இரண்டாவது ஒரு விஷயம் வந்து குடி. அதையும் நம்ம விட்டுட்டு பேசவே முடியாது. கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் தான் இது தொடர்ந்து நம்ம எவ்வளவோ இடத்துல பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இளம் விதவைகள் அதிகமாகிக்கிட்டு இருக்காங்க. அதாவது போர் நடந்த இடங்களில் விதவைகள் அதிகம் ஆகுவாங்கன்னு சொல்லி ஒரு கணக்கீடு இருக்கும். இலங்கையில் சமீபத்தில் அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி வந்து போர் இல்லாமல் அரசு மக்கள் மீது நடத்தக்கூடிய பெண்கள் மீது நடத்தக்கூடிய ஒரு போராக இன்றைக்கு மது இருந்து கொண்டிருக்கிறது. மது விற்பனை அப்படிங்கிறது அரசினுடைய வருவாயாக மாற்றி, அரசுக்கு வந்து வருவாயை வந்து எப்படி வேண்டாலும் பெருக்கிக் கொள்ள முடியும். அரசு நினைத்தால் வேறு திட்டங்களை செயல்படுத்த முடியும், உருவாக்கி கொள்ள முடியும். ஆனால் வந்து இன்றைக்கு பெண்களை பாதிக்கக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு கணவனும் தன்னுடைய வருமானத்தையும் குடும்பத்துக்கு கொடுக்கறதில்ல. ரெண்டாவது வந்து மனைவியிடம் சுய உதவி குழு பெண்களாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் பணத்தையும் கூட வந்து பறிச்சுக்கிட்டு போகிற ஒரு நிலை இன்றைக்கி உருவாயிருக்கு. அப்போ வந்து ரெண்டாவது விஷயம் வந்துட்டு குடும்பத்துக்கு அவங்களால எந்த பிரயோஜனமும் இல்லை. ரெண்டாவது வந்து வன்முறை. இன்றைக்கி பெண்களை வந்து அடி வாங்காத பெண்கள் ஒரு பக்கம் விதவைகளாக மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது, இன்னொரு பக்கம் வந்து பெண்கள் கணவனால் துன்புறுத்தப்படாத குடும்பமே இல்லை அப்படிங்கிற நிலை இன்றைக்கி உருவாயிருக்கு. அது மிடில் கிளாஸாக இருக்கட்டும், அல்லது அடித்தட்டு மக்களாக இருக்கட்டும், அல்லது உயர்குடி பெண்களாக இருக்கட்டும், மது வந்து மிகப்பெரிய ஒரு ஆதிக்கத்தை குடும்பங்களுக்குள்ளே செலுத்த ஆரம்பிச்சிருச்சு. எல்லா ஆண்களுமே மதுக்கு அடிமையாகக்கூடியவர்களாக, மதுவினால் மனைவியை துன்புறுத்தக்கூடியவர்களாக. ஏன்னா குடிச்சிட்டு வர்ற ஒரு கணவனை வந்து கேள்வி கேட்காம எந்த பெண்ணும் இருக்க மாட்டான். நீ ஏன் குடிச்சிட்டு வந்தீங்க, ஏன் எனக்கு இன்றைக்கி செலவு கொடுக்கல அப்படிங்கிற 2 கேள்வியை வந்து அந்த பெண் முன்வைக்கும் பொழுது கணவன் என்ன செய்கிறான்னா அவளை அடிக்கிறதுக்கு துவங்குறான். அவளை வந்து மிக மோசமாக அவளை வந்து ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவள் மேல் குடும்ப வன்முறை இன்றைக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது. இப்போ ஒரு இவ்வளவு காலமாக அந்த சமூக மாற்றத்தை உருவாக்குவதற்காக, பெண்களுடைய வளர்ச்சியை நிலைநிறுத்துவதற்காக எந்த அளவிற்கு திட்டங்களை உருவாக்கி தலைவர் கலைஞர் அவர்கள் செயல்படுத்தினாரோ, தளபதி அவர்கள் எப்படி சுய உதவி குழுக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்டராக இருந்து பேக்கப் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாரோ, அது எல்லாமே இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சமாக அழிச்சுக்கிட்டு இருக்க ஒன்று. இந்த 5 வருஷத்தில் மிகப்பெரிய அழிவை நோக்கி, சீரழிவை நோக்கி பெண்கள் சமுதாயம் தள்ளப்பட்டு விட்டது. ஒரு முதலமைச்சரை வந்து நம்ம வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, எல்லாரும் வந்துட்டு ஒரு மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு இடத்துல வந்து நம்ம பார்க்கணும். மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, நம்ம சுனாமி வந்தால் உடனே நம்ம அரசு தான் பார்க்குறோம். ஏன் வந்து அரசாங்கம் வந்து இந்த மக்களுக்கு இதை செய்யலை, பூகம்பம் வந்ததா மக்களுக்கு எந்த முதலமைச்சர் அரசு என்ன பண்ணுச்சு, வெள்ளம் வந்துச்சா முதலமைச்சர் வந்து பண்ணாங்களா பார்த்தாங்களா, இதுதான் அடிப்படையான ஒரு கேள்வி. ஆனால் இதில் என்ன நடக்குது, குடியினால் சமூகம் அழிந்து கொண்டிருக்கிறது. குழந்தைகள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், பெண்கள் அழிஞ்சு கொண்டிருக்காங்க. ஆனால் வந்து ஒரு முதலமைச்சருடைய பங்கு அதில் இல்லையே, எதுவுமே இல்லையா? இப்போ இதுக்கு நம்ம முதலமைச்சர் தானே நம்ம கேள்வி கேட்கணும், முதலமைச்சர் தானே இதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கிறணும்.
இயற்கை பேரழிவுக்கு மட்டும்தான் நம்ம அரசாங்கத்தை கேட்கணுமா என்ன? இதுவும் ஒரு பேரழிவு. இது வந்து அரசாங்கமே மக்கள் மீது நிகழ்த்தக்கூடிய ஒரு பேரழிவாக நான் அதை பார்க்குறேன். வந்து அதை பற்றி இன்றைக்கு வந்து எதிர்க்கட்சிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்க்கட்சிகளுமே இதை பற்றி கேள்வி உருவாக்குறாங்க. வந்து பெண்களுக்கு எதிரான வன்முறை நடந்துக்கிட்டு இருக்கு, தெருவில் ஒரு பெண் நடந்து போக முடியலை, செயின் ஸ்நாச்சிங் நடந்துக்கிட்டு இருக்கு, நிறைய விஷயங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து கொண்டிருக்கு. தேசிய என்சிஆர்பியோட ஸ்டாட்டிஸ்டிக் பார்த்தோன்னா இந்த வருஷம் இந்த 3 வருஷத்துக்குள்ள ஒவ்வொரு வருஷமே டபுள் மடங்கு ஆகிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுடைய பெண்கள் மீதான குற்றங்கள். குழந்தைகள் மீதான குற்றங்கள் இது எல்லாமே 4 மடங்காயிருக்கு. பெண்கள் மீதால 2 மடங்கு, குழந்தைகள் மீதான பாலியல் குற்றங்களும் 4 மடங்காயிருக்குன்னு சொல்கிறாங்க. குழந்தைகள் அதிகமாக காணாமல் போகிறது கூட தமிழ்நாட்டில் தான். இது எல்லாமே வந்து ஸ்டாட்டிஸ்டிக் வந்து தமிழ்நாட்டை பற்றி வந்து வரக்கூடிய அசிங்கமான வேதனைக்குரிய ஸ்டாட்டிஸ்டிக் நான் பார்க்குறேன். வந்து ஆனால் இதுக்கெல்லாம் வந்துட்டு எல்லா பொறுப்பில் இருக்கக்கூடிய பெண்கள் அமைப்புகள், அதுபோல் வந்துட்டு எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், மாணவ சமுதாயம் எல்லாத்துக்குமே இன்றைக்கி தெரிஞ்சிருக்கு குடி வந்து ஒரு சமூக அழிவை நோக்கி இந்த சமூகத்தை கொண்டு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. அதனால ஒரு போராட்டம் உருவாகுது, போராட தயாராகிறாங்க. எல்லா இடத்துலையுமே போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் இதை முன் வச்சு தான் இன்றைக்கி வந்து அரசியல் பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. ஏன்னா இதை தவிர்த்துட்டு இன்றைக்கி நாளைக்கு நம்ம எந்த விதத்துலையும் நம்ம மக்களை சந்திக்க முடியாது. ஏன்னா ஒரு அழிவை நோக்கி ஒரு சமூகம் போய்கிட்டு இருக்கு, அதை நான் காப்பாற்றுவேன்னு சொல்லணும், அதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்கிறதுக்கு ஒரு தலைவர் வந்து தயாராக இருக்கணும். அப்படி தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது ஆட்சிக்கு வந்தது முதல் கையெழுத்தை நான் வந்துட்டு மதுவிலக்குக்கு எதிராக மதுவிலக்கு போடுவேன், மதுவிலக்கு நிறுத்துவேன், கொண்டு வருவேன் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் ஆனந்து போடுவேன்னு சொல்கிறார் தலைவர். அப்படின்னா அது எவ்வளவு அவசியமான அத்தியாவசியமான ஒரு விஷயம், இன்னைக்கு மக்களுக்கான விஷயம் அப்படிங்கிறத முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதாவோட கொஞ்சம் கூட ஏற்றுக்கிற முடியல. இது வந்து இவ்வளவு போராட்டம் நடக்குது, இவ்வளவு அமைப்புகள் போராடிக்கிட்டு இருக்கே, இத்தனை மாணவர் சமூகமே எதிர்ப்பாக இருக்குது, பெண்கள் வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தன்னுடைய இந்த 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் இவ்வளவு தீவிரம் அடைஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி ஒரு வார்த்தையை கூட அவங்களால சொல்ல முடியல. ஒரே ஒரு வார்த்தை இல்லை, இதை நான் பரிசீலிக்கிறேன், ஆமாம் இது உண்மைதான், இதை நான் ஏற்றுக்கிறேன், அது ஒரு 2வது விஷயம், ஆமாம் அது நான் அதை பற்றி பின்னாடி பரிசீலிப்பேங்கிற ஒரு சின்ன, அதாவது அப்போது தான் நம்ம எப்படி யோசிக்க வேண்டியதுன்னா இந்த சமூகத்தின் மீது எந்த அளவிற்கு அவங்களுக்கு அக்கறையின்மை இருக்குது. மக்களை பற்றி எந்த விதத்துலையும் அக்கறைங்கிறது கிடையாது. அதுதான் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு ஜெயலலிதாவுடைய செயல்பாடு. இன்றைக்கு பெண்கள் வாக்களிக்க போகிறார்கள், 3.5 கோடி பெண்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் வாக்களிக்க போகிறார்கள். அதில் நிச்சயமாக 2.5 கோடி பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய இடத்தில் மது இருக்குது. நிச்சயமாக அவங்க வந்து இப்போ நம்ம வந்து யாரும் பதில் சொல்ல வேண்டாம், அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க, அவங்க இந்த ஆட்சிக்கு ஒரு முடிவை கட்டுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நிச்சயமா மேடம். திமுக மகளிர் அணி துணை செயலாளர் அப்படிங்கிற முறையில் திமுக ஆட்சி காலத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு, பெண்களுக்கான தேவை, உரிமைகள், அவங்களோட நலன் கருதி என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் உருவாக்கப்பட்டது, அது எந்த அளவுக்கு நடைமுறையில் செயல்பாட்டில் பெரிய அளவுக்கு வளர்ந்துச்சு, அதுக்கப்புறமா வந்த ஆட்சி காலத்தில் எவ்வளோ ஒரு முடக்கமான சூழலுக்கு அது போயிட்டுருக்கு. பெண்களை பொறுத்த மட்டும் இல்லை, பொதுவாகவே இந்த நாட்டிலோட எல்லா திட்டங்களுமே ஒரு அழிவு நோக்கி போயிட்டுருக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம இப்போ இருக்கும். இதில் மாற்றம் ஏற்படுத்தணும் அப்படின்னும் போது பெண்கள் எந்த அளவுக்கு ஒரு அக்கறையோட இந்த வரக்கூடிய தேர்தலை எதிர்நோக்கி இருக்காங்கன்னு உங்களுடைய பல கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. நன்றி. இலக்கிய தேடல்கள், வரலாற்று சான்றுகள், இவைகளில் இருந்து நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை நம் சிந்தனைக்கு உரமூட்ட வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் வீடியோலிவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். நள்ளிரவில் கலைஞர் கைது என்று ஒரு புத்தகம் சில நாட்களுக்கு முன்னால் சென்னையில் வெளியிடப்பட்டிருக்கிறது. 2001 ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி அந்த நள்ளிரவில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர், அன்றைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் நடுராத்திரியில் எப்படி சட்டத்தினுடைய விதிகளையெல்லாம் மீறி சட்டத்திற்கு புறம்பாக மனித நேயமற்ற முறையில் கைது செய்யப்பட்டார் என்பதை நாம் அறிவோம். கைது செய்த அந்த இரவில் அந்த காட்சிகளை தொகுத்த, படம் பிடித்த அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் அந்த புத்தகத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். சுரேஷ் குறிப்பாக அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதில் தொடர்புடைய மற்ற தொழில்நுட்ப கலைஞர்களின் பெயர்கள் அனைத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். அன்றைக்கு அந்த நடு நிசியில் அதனை படமாக்கிய மாறி, அதன்
கூடுதலாக இருந்த அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லோரும் அந்த விழாவிலே கலந்து கொண்டார்கள். அந்த புத்தகம் ஒரு மிகப்பெரிய பதிவு, மிகப்பெரிய ஆவணம். ஒரு மனிதநேயமற்ற ஒரு சமூகத்தில் ஒரு சர்வாதிகாரியின் ஆட்சியில் நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்பதை அந்த புத்தகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. மிகச் சரியாக ஒரு கதையில் விவரிப்பது போல முதலாக தொலைபேசியில் செய்தி வந்ததிலிருந்து தொடங்கி தலைவர் கலைஞர் அவர்கள் வீடு எப்படி உடைக்கப்பட்டது, அங்கே இருந்த தொலைபேசிகள் எப்படி துண்டிக்கப்பட்டன, எப்படி அந்த காவல் அதிகாரிகள் அன்றைக்கு ஏறத்தாழ 78-80 வயதை நெருங்கி கொண்டிருந்த ஒரு பெரியவரை எப்படி தன் கைகளால் தூக்கி காருக்குள் தூக்கி போட்டார்கள், எத்தனை பெரிய அடக்குமுறையும் எத்தனை பெரிய விதி மீறலும் மனித உரிமை மீறலும் நடந்தது. அன்றைக்கு மத்திய அமைச்சர்களாக இருந்த முரசொலி மாறன், TR பாலு போன்றவர்கள் எப்படி தாக்கப்பட்டார்கள் என்கிற எல்லா செய்திகளையும் அந்த புத்தகம் மிக நேர்த்தியாக அந்த அவலங்களை வர்ணிக்கிறது. ஒவ்வொரு செய்தியும் நாம் அருகிலிருந்து பார்ப்பது போல அந்த காட்சிகள் நமக்கு காட்டப்படுகின்றன. எந்த ஒரு வழக்கிலும் யார் ஒருவரையும் அப்படி நள்ளிரவிலே கைது செய்ய வேண்டும் என்பதில்லை. மிகப்பெரிய தீவிரவாதிகள் தப்பித்து விடுவார்கள், விட்டால் பிடிக்க முடியாது என்றால் நள்ளிரவில் சூழ்ந்து அவர்களை கைது செய்வது என்பது வேறு. ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் நாளை காலையில் அவரை கைது செய்வதால் எந்த பாதகமும் நேர்ந்துவிடப் போவதில்லை. அந்த குற்றச்சாட்டும் அப்படி இரவோடு இரவாக கைது செய்ய வேண்டிய நிலையில் இல்லை என்கிற எல்லாம் தெரிந்தும் நள்ளிரவு 1:50 தலைவர் கலைஞர் அவர்களினுடைய கதவு தட்டப்படுகிறது. அன்றைக்கு ஆலிவர் சாலையில் இருந்த அவருடைய கதவு, அன்றைக்கு இருக்கிற சாவி எங்களிடம் இல்லை என்று காவலாளிகள் சொன்ன காரணத்தினாலே கதவு உடைக்கப்பட்டு அந்த படங்கள் எல்லாம் அந்த புத்தகத்திலே அப்படியே இருக்கின்றன. அந்த தாழ்பால் நெம்பி எடுக்கப்பட்டு ஒரு பெரிய தலைவரினுடைய வீட்டில் படுக்கை அறை வரைக்கும் அத்துமீறி காவல்துறை நுழைகிற அந்த காட்சிகள். அதற்கு பிறகு தலைவர் அவர்கள் இரவு உடையில் லுங்கியும் சட்டையும் அணிந்திருக்கிற போது மாற்று உடை அணிவதற்கு கூட அனுமதிக்காமல் அந்த நள்ளிரவில் அன்றைக்கு காவல்துறை அதிகாரியாக இருந்த முகமது அலி, முத்துக்கருப்பன் போன்றவர்களெல்லாம் எவ்வளவு கடுமையாக நடந்து கொண்டார்கள். முருகேசன் என்கிற ஆய்வாளர் எப்படி கலைஞரை அப்படி தூக்கி அந்த வண்டிக்குள் போட்டார் என்கிற செய்திகளை எல்லாம் அப்படியே அவர் வர்ணித்திருக்கிறார். அவ்வளவுக்கு அந்த பெரிய வழக்கு என்ன காரணம், என்ன அடிப்படை, எந்த வழக்கிற்காக என்று கேட்டால் அந்த குற்றச்சாட்டு வியப்பாக இருக்கிறது. அன்றைக்கு மே மாதத்திலே தான் ஜெயலலிதாவினுடைய தலைமையிலே புதிய அரசு பொறுப்பேற்றிருக்கிறது. ஜூன் மாதம் 20ஆம் தேதி அன்றைக்கு சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையராக ஆச்சாரியலு என்கிறவர் 20ஆம் தேதி தான் நியமிக்கப்படுகிறார். சரியாக ஒரே வாரத்தில் 28ஆம் தேதிக்குள் அவர் ஒரு பெரிய புகாரை தயார் செய்து அதை உடனடியாக யாருக்கு அனுப்புகிறார் என்றால் 29ஆம் தேதி மதியம் அது ஊழல் துறைக்கு அனுப்பப்படாமல், என்ன குற்றச்சாட்டு, திமுக கழகத்தினுடைய ஆட்சியில் கட்டப்பட்ட தளபதி ஸ்டாலின் அவர்கள் மேயராக இருந்தபோது கட்டப்பட்ட மேம்பாலங்களில் 3 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்கிறது. பின்னால் அதை 12 கோடி வரைக்கும் அவர்கள் இழுத்து வந்தார்கள். 3 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்கிறது என்பது குற்றச்சாட்டு. அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்குமானால் அதை ஊழல் ஒழிப்புத்துறைக்குத்தான் அனுப்பியிருக்க வேண்டும். அங்கே அனுப்பாமல் சிபிசிஐடி துறைக்கு அனுப்பி 29ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு அனுப்பப்பட்ட அந்த புகாரின் அடிப்படையில் 29ஆம் தேதி நள்ளிரவு 30ஆம் தேதியே கைது செய்ய வேண்டும் என்கிற அளவுக்கு, 30 அதிகாலையில் கைது செய்ய வேண்டும் என்கிற அளவுக்கு என்ன அவசரம் என்கிற கேள்விகள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டு, நீங்கள் இப்படி செய்வது என்ன நியாயம், எங்கே இருக்கிறது கைது செய்வதற்கான ஆணை என்று மத்திய அமைச்சராக அன்றைக்கு இருந்த முரசொலி மாறன் அவர்கள் வந்து கேட்கிற போதும் கேளா காதினராக யாருக்கும் எந்த விடையும் சொல்லாமல் தங்களினுடைய செயல்பாட்டில் மட்டுமே குறியாக இருந்து எல்லா விதமான மனித உரிமைகளையும் மீறி அன்றைக்கு கைது செய்து அவரை அழைத்து கொண்டு போன அந்த காட்சிகள் அனைத்தும் அந்த புத்தகத்திலே பதிவாகி இருக்கின்றன. ஒவ்வொருவரும் படித்தாக வேண்டிய நூலாக அது இருக்கிறது. எவ்வளவு பெரிய சர்வாதிகாரம் இந்த நாட்டிலே அரங்கேறி இருக்கிறது. கைது செய்தது என்பது பெரிய செய்தி இல்லை. முன்னாள் முதலமைச்சரை கைது செய்யக்கூடாதா என்றால் கைது செய்யலாம். முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதுவும் செய்தி இல்லை. எது செய்தி என்றால் கைது செய்த முறைதான் செய்தி. ஒருவரை, சாதாரண மனிதரை கூட அப்படி செய்யக்கூடாது என்றால் ஒரு மிகப்பெரிய தலைவரை, அதற்கு முன்பு 4 முறை முதலமைச்சராக இருந்த ஒருவரை நீங்கள் கைது செய்திருக்கிற விதம் எவ்வளவு மோசமானது என்பதை அந்த புத்தகம் எடுத்து காட்டுகிறது. இதுபோல
தமிழ்நாட்டில் வேறு யாராவது ஒரு புகழ்பெற்ற தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரா, இந்திய அளவில் நடந்திருக்கிறதா என்று எண்ணி பார்த்தால் உலக அளவில் மட்டும்தான் நமக்கு ஒரே ஒரு நிகழ்ச்சி நினைவுக்கு வருகிறது. 1960ஆவது ஆண்டு பெல்ஜியத்திலிருந்து போராடி விடுதலை பெற்று காங்கோ நாட்டுக்கு விடுதலை பெற்று அந்த நாட்டின் அதிபராக லுமும்பா ஆனார். அந்த விடுதலை நாள் விழாவில் பேசுகிற போது பெல்ஜிய அரசை அவர் தாக்கித்தான் பேசினார். நாங்கள் பெற்றிருக்கிற இந்த போராட்டத்தின் வெற்றி என்பது சாதாரணமானதில்லை. எங்கள் கண்ணீரில், எங்களினுடைய வியர்வையில், இரத்தத்தில் போராடி பெற்றிருக்கிறோம் என்று சொன்னார். அதை பெல்ஜியம் விரும்பவில்லை. எனவே மறைமுகமாக சதி செய்து 3 மாதங்களில் அந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. 60 ஜூன் 30ஆம் தேதி தான் அதுவும் அவர் பதவியேற்றார். செப்டம்பரிலே அந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்ட சில நாள்களிலேயே லுமும்பா பொது இடத்தில் அடித்து இழுத்து செல்லப்பட்டார் என்று உலக வரலாற்றில் படிக்கிறோம். அதற்கு பிறகு லுமும்பாவுக்கு நடந்தது தமிழ்நாட்டில் தலைவர் கலைஞருக்கு நடந்திருக்கிறது. அவரை எப்படியெல்லாம் காவல்துறையினர் அழைத்து செல்லவில்லை, இழுத்து சென்றார்கள். அவ்வளவு பெரியவரை மாடிப்பட்டு படிகளில் தரதரவென்று இழுத்து வந்தார்கள். அன்றைக்கு ஜூன் 30, 2001 அன்று தமிழகமே தொலைக்காட்சியில் அந்த காட்சியை பார்த்து அலறிற்று. எனவே காட்சி ஊடகத்திலே வந்த அந்த செய்திகளை அப்படியே அச்சு ஊடகத்திலே நண்பர் சுரேஷ் கொண்டு வந்திருக்கிறார். அங்குலம் அங்குலமாக அந்த செய்திகள் விவரிக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு பிறகு தமிழகத்தின் தலைவர்கள், திரைப்பட கலைஞர்கள், இலக்கியவாணர்கள் எல்லோரும் கொடுத்த அறிக்கைகளும் ஒரு ஆவணமாக அந்த நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. என்ன வேடிக்கை என்றால், அவ்வளவு அவசரமாக கலைஞரை அன்று இரவே கைது செய்தார்கள். அடுத்த நாள் தளபதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்தார்கள். ஆனால் இன்று வரை ஏறத்தாழ 16 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்று வரை அந்த வழக்கில் குற்றப்பத்திரிகையே சமர்ப்பிக்கப்படவில்லை என்கிற கொடுமையை எங்கே போய் சொல்லுவது என்பதும் அந்த புத்தகத்தில் எழுப்பப்பட்டிருக்கிற ஒரு சரியான கேள்வி. நிச்சயமாக தமிழ் மக்கள் அத்தனை பேரும் படிக்க வேண்டிய ஒரு நூல் நள்ளிரவில் கலைஞர் கைது என்று அண்மையில் வந்திருக்கிற அந்த புத்தகம். நாம் கற்ற விஷயங்களை காட்டிலும் நாம் கற்றிடாத பல அரிய தகவல்களை நம் சிந்தனைக்கு உரமூட்ட வருகிறார் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். நம் விடையிலே வா நிகழ்ச்சி நிறைய பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். இந்த வேலை நமக்கானதா, இந்த துறை நமக்கானதா, என்ன படித்தால் என்ன வேலை கிடைக்கும், எந்த வேலைக்கு போனால் அதிகமாக சம்பாதிக்கலாம், இப்படி தான் நம்ம ஒரு வேலையை தேர்வு செய்கிறதுக்கோ இல்லாட்டி படிப்பை தேர்வு செய்கிறதுக்கோ நம்ம யோசிக்கிறோம். இதற்கு இன்னும் நிறைய உளவியல் ஆலோசனை அதிகமாக தேவைப்படுது. யார் யாருக்குன்னா ஆசிரியர்கள், பெற்றோர்கள், குழந்தைகள் எல்லாருமே எடுத்துக்கிறாங்க. நிறைய பேர் என்கிட்ட வர்றவங்க கேட்குறது என்னன்னு கேட்டால், எது படித்தா நல்ல ஸ்கோப் இருக்கும் அப்படிங்கிற கேள்வி. இதற்கு 2 விதமாக பதில் சொல்லலாம். ஒன்று, அதற்கான அறிவு, ஆற்றல் இருக்கா, அந்த இடத்துல நம்மளை தகுதிப்படுத்தி கொள்ளுதல் அப்படிங்கிறது ஒன்று. உள்புற காரணங்கள் இது. சென்ற வாரம் நான் சொன்ன மாதிரி அடுத்த காரணம், முக்கியமான காரணம் வெளிப்புற சூழ்நிலை. அதாவது நம்முடைய சந்தை வாய்ப்பு. வெளிப்புறத்தில் இதை படித்தா என்ன ஆகும் அப்படிங்கிறது அது ஓரளவுக்கு நம்மளால் யூகிக்க முடியும். அதுதான் உண்மை. 90களில் என்னாச்சு, உலகமயமாக்குதல் ஆன பொழுது அந்த நேரத்தில் தேவைப்படும் வேலைகள் தகுதிகளோடு இருந்தவங்களுக்கு கிடைச்சிது. ஐடி துறை வந்த பொழுது யார் யாரெல்லாம் ஐடிகளை அப்போ காலெடுத்து வச்சாங்களோ அவர்களுக்கு நல்லா வேகமாக வளர்ச்சி கிடச்சிது. இன்றைக்கி இவ்வளவு பாடகர்கள் இருக்காங்க, படங்கள் அவ்வளவு தான் இருக்குது, ஆனால் பாடகர்கள் நிறைய இருக்காங்க. ஏன்னு கேட்டால் சந்தை அந்தளவுக்கு தயாராக இருக்குது. ஆல்பம் வெளியிடுறாங்க, டிவியில் பாடுறாங்க, தனிப்பாடல் இருக்குது. ஆனால் முன்னென்னா ஒரு 5 பேர் 10 பேர் தான் பாடல்களாக இருக்க முடியும். இன்றைக்கி சூழல் மாறிடுச்சு. முன்ன சினிமா எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்கன்னா, கண்டிப்பாக வேண்டான்னு சொல்கிறவங்க தான் அதிகமாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு ஒரு சினிமா எடுத்தல் அப்படிங்கிறது, ஃபிலிம் மேக்கிங் கோர்சஸ் நிறையா வந்துச்சு. விஷுவல் கம்யூனிகேஷன் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. எல்லாருமே ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலான்னாங்க. எல்லோரும் அத்தனை பேரும் கேமரா வச்சுருக்கவங்க எல்லாருமே ஒரு சின்னதாக படம் எடுக்கிறாங்கிறாங்க, ஷேர் பண்ணுறாங்க. எடுத்து ஒரு படத்தை தானாக எடுத்து ஷேர் பண்ணுறதுங்கிறது சகஜமாயிடுச்சு. இந்த சூழ்நிலையில்
ஒரு ஆணோ பெண்ணோ படம் எடுக்கலான்னு சொன்னால் அது இயல்பாக அந்த குடும்பம் வந்து முகம் சுளிப்பதில்லை நடுத்தர குடும்பங்களில். அப்போ அதற்கான சூழல் இன்றைக்கி வந்துருச்சுன்னு அர்த்தம். முன்பெல்லாம் தனியாக ஒருத்தன் தொழில் தொடங்குறான் அப்படின்னாலே கண்டிப்பாக வேணாம், எதுக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சா போதுன்றது. இன்றைக்கி அந்த ஸ்டார்ட் அப்புங்கிற கலாச்சாரம் வந்திருக்கு. படித்தாலும் படிக்காட்டியும் நல்ல ஐடியா இருந்து அதுக்கு நிறைய பணம் போட தயாராக இருந்தால் நல்லா வரலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போது வெளிப்புற சூழ்நிலைகள் என்னங்கிறத பார்த்துட்டு நம்முடைய ஆர்வத்தையும் அதற்கு ஏற்ற மாதிரி தேர்வு செய்தல் முக்கியம். இன்றைக்கி இப்போ இதை நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா 5 வருடங்கள் 10 நம்மளால் அவ்வளோதான் வந்து இன்றைக்கி 5 வருஷமே ரொம்ப ஜாஸ்தி. யாராலையுமே வந்து 20 வருஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுதான் உண்மை. எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் ஆலோசகர்களாக இருந்தாலும் 20 வருடங்கள் கழித்து என்ன ஆகணும்னு சொல்லவே முடியாது. 5 வருடங்களே ரொம்ப தூர பார்வை தான் இன்றைக்கி. முன்ன சொல்லலாம் 25 வருஷம் இதில் எடுத்து படிச்சுட்டான்னா வாழ்க்கை பூரா இப்படியே போய்டும். வாழ்க்கையை பற்றி ஒரு 30 ஆண்டுகள் அவங்களால கணிக்க முடிஞ்சுது. அதனால தான் ஒரு கோர்ஸ் எடுத்தால் இல்லாட்டி ஒரு வேலைக்கு போனால் ரொம்ப ஸ்திரமான சூழ்நிலை இருந்தது. அப்போது பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கும், அரசாங்கம் இருக்கும், சில தனியார் பெரிய நிறுவனங்கள் இருக்கும். வேலை வாய்ப்புகள்னு வரும்பொழுது இதை நோக்கி படிக்கும் பொழுது இது படித்தா இந்த வேலை கிடைக்கும்னு ஒரு தெளிவு நிலை இருக்கும். இத்தனை நாள் வேலை இருக்கும்னு தெரியும். ஆனால் இன்றைக்கு சூழ்நிலை அப்படி இல்லை. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தனியார் நிறுவனங்கள் அதிகமாக வந்துவிட்ட சூழ்நிலையில் படிப்புகள் அதுக்கேற்ற மாதிரி புதுசாக வர்ற சூழ்நிலையில் 5 வருடம் 10 வருடங்கள் தொழில்நுட்பம் எப்படி மாறும்னு தெரியாது. 20-25 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை வேறு, 10 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை வேறு. ஆனால் அந்த 5 வருடங்கள் இருந்தது, அதான் சொன்னாங்க, இட்ஸ் நவ் அ வேர்ல்ட் ஆஃப் கம்ப்ரஸ்ட் ஹிஸ்ட்ரிம்பாங்க. அதாவது அமுக்கி வைக்கப்பட்ட சுருக்கப்பட்ட ஒரு வரலாறு நடந்துக்கிட்டு இருக்கு. 100 வருஷமாக நடக்காது, 5 வருஷத்தில் நடக்குது. அப்போ அடுத்த 5 வருஷங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, கடந்த 20 வருஷம் நடக்காது, அடுத்த 5 வருஷம் நடக்கும். அப்போ எவ்வளோ வேகமாக போகும்பொழுது நம்மளால் கணிப்பது என்பது ரொம்ப கடினமான விஷயம். ஆனால் ஓரளவிற்கு இந்த ட்ரெண்ட்ஸ், இந்த போக்குகள் அப்படிங்கிறத எப்போ படிச்சுப்போன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வெளிப்புற நடப்புகளை பற்றி தெரியும் பொழுது. தெரியாத பட்சத்தில் தெரிந்த ஆலோசகர்களிடம் போவது நல்லது. இப்போ யாரோ சொன்னாங்க அந்த காலத்தில், இப்போ ஏன் அத்தனை பேரும் இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் விழுந்ததுக்கு காரணம் என்ன? 50களில் 60களில் முக்கியமான படிப்புகள்னால் 2 தான் இருந்தது. அப்போது என்னன்னு கேட்டால் மருத்துவம் அல்லது பொறியியல். மருத்துவம் என்பது ரொம்ப சிலருக்கு அது காரண சீட்டுகளும் குறைவு, மார்க்கும் அதிகமாக தேவைப்பட்டது. அதனால் ரொம்ப அதை ஒரு க்ரீமி லேயராக வச்சுட்டு அதுக்கு அடுத்தபடியாக பலர் விரும்பும், இல்லாட்டி என்ன சொல்கிறது, எதிர்கொள்ள நினைப்பது அப்படின்னா பொறியியல் இருந்தது. கிடைக்காதவங்க அத்தனை பேரும் என்ன பண்ணாங்க, திடீர்னு கல்லூரிகள் நிறையா வந்தோடனே அத்தனை பேரும் குழந்தைகளை கொண்டாந்து எனக்கு கிடைக்கல, இன்ஜினியரிங் இருந்து வேலை கிடைக்கும்னு கொண்டு போய் சேர்த்தாங்க. 500 கல்லூரிகளுக்கு மேலே ஆனதுப்போ 1 கோடி பேருக்கு மேலே வேலைவாய்ப்பு இல்லாமல் இருந்தும் இன்றைக்கு ஒரு 10 வருடமாக தேக்க நிலைன்னு எல்லாம் தொடர்ந்து பேசியும் எழுதியும் நடந்து கொண்டிருந்தாலும் கூட முழுவதுமாக நிலைமை மாறலை. ஏன்னு கேட்டால் நம்ம பின்னாடி, அதாவது கடந்த காலத்தை வச்சு எதிர்காலத்தை நினைக்கிறோம். இன்றைக்கு மெல்ல மெல்ல மாறுது. என்ன சொல்கிறாங்க, இன்ஜினியரிங் படிச்சுக்கான வேறு என்ன வேணால் செய்யலாம், எவ்வளவோ இருக்குது தேவைகள். இன்றைக்கு நாங்கள் பல கல்லூரிகளுடன் வேலை செய்கிறோம். என்னென்னு கேட்டால், இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேறு எங்கெல்லாம் போகலான்னு நாங்கள் பார்த்துட்ருக்கோம். நேர்மறையாக ஒரே இப்படி தான் போகணும் அப்படின்னு கிடையாது, ஒரே மாதிரி நேர்கோட்டில் போக வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த சூழலுக்கு, இந்த தருணத்திற்கு அடுத்த 5 ஆண்டுகள், உதாரணத்துக்கு அன்றைக்கி நான் சொன்ன மாதிரி இது உங்களுக்கு விற்பனை துறையில் நிறைய ஆட்கள் தேவைப்படுறாங்க. அதற்கு இன்ஜினியரிங் படித்தவங்க தேவைப்படுறாங்க, ஒரு டெக்னிக்கல் நாலேஜோடு வேணும்னு சொல்லிட்டு. அதை ஆக்சுவலி தயார்படுத்தி கொடுக்கக்கூடிய பயிற்சி நிறுவனங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நாங்கள் சில பேர் கூட கல்லூரியோட வேலை செய்யும் பொழுது சொல்கிறோம், நீங்கள் வெறும் இது நீங்கள் மார்க்கை வச்சு பார்க்காதீங்க, இதில் இருக்கக்கூடிய விற்பனை தகுதி மிக்க மாணவர்களை எடுத்து தேர்வு செய்தால் அவர்கள் ரொம்ப பிரமாதமாக வருவாங்கன்னு. இப்படி எங்ககிட்ட ஒரு 10லேருந்து 12 முக்கியமான விஷயங்கள் ஆராய்ச்சி செய்ததன் விளைவாக அடுத்த 5 வருடங்களில் என்னென்னலாம் தேவைப்படும் அப்படிங்கிற இது இருக்குது, புள்ளி விவரம் இருக்குது. அப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம செய்கிறப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா, இதிலெல்லாம் போகலான்னு சொல்ல முடியும் உங்களால். ஏன் எடுக்கலாம் அந்த துறையை அப்படின்னு கேட்டால், உங்களுக்கும் ஆர்வம் இருக்குது, தருணமும் சரியாக இருக்குது, வாய்ப்புகளும் இருக்குது. அவனுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பது மட்டும் இல்லாமல் ஓரளவுக்கு ஸ்திரமாக ஒரு 5 வருடங்களுக்கு கொண்டு போக முடியும், 10 வருடம் கொண்டு போக முடியும் சொல்ல முடியும். இதை சார்ந்து தேர்வு எடுப்பது என்பது தான் அறிவுடைமை, அதுதான் புத்திசாலித்தனம்.
உள்ளேயும் கேளுங்க, வெளியிலையும் பாருங்கள் தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி.